போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும். இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட், ஐ am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me. மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அவர் வந்து ஒரு மிரட்டும் தொழில சொல்லி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஒரு முக்கியமான வழக்கு ஆய்வாளருக்கு கஸ்தூரின்றவங்க இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு, இதுல போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, சில உயர் அதிகாரிகள், சில காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா, இஸ் இன்சார்ஜ் ஆஃப் இஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன், அவருக்கு அறிக்கை கொடுத்தேன். நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. 10ஆம் தேதி திருவர் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டுல, உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன், யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசினார், ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன், இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது, இது புரோட்டோகால்ல கிடையாது. புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன், எஸ்பியில ஐஎஸ்ல இருந்தவன், இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோகாலே கிடையாது, நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி கிட்ட கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல. சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு 11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் 14ஆம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது, மீண்டும் இது டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்னை சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க, நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் ஐபிஎஸ். அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது, கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க? ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல், இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார். இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது, நேர்மைக்கு விடும் சவால், உடைச்சிருவாராம். 2வது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இது லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். லஞ்சத்துல வாங்கின சொன்னா தூக்கு போட்டு செத்துருவேன். இங்க தூக்கு போட்டுக்கிறேன், இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். யாராவது லஞ்சத்துல வாங்கினு சொன்னா, நான் லஞ்சம் வாங்கினேன், எவங்கிட்ட கையை விட்டு வாங்கினேன்னு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன். அவர் பணியில ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கு? அது இப்போ வேணாமே, தனிப்பட்ட இது கிடையாது, இது ஒரு கிளாரிபிகேஷன் தான் நான் கொடுக்குறேன். ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்லை. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க, அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுனா என்னோட போட்டோ, என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும்.
செந்தில்வேலன் IPS, டேவிட்சன் ADG Law and Order, SP ஸ்டாலின், பாலச்சந்தர், இந்த 4 பேரையும் நிக்க வச்சு கேட்கல, எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.